ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல விரய குருவாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதன் பகவானும், மாதத்தினுடைய 23ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் ராகுவோடு சேர்ந்து கும்பத்திலே சென்று அமர்ந்து விடுவார்கள் 8ஆம் இடத்துல. இதுதான் கோச்சார நிலைகள். இந்த கோச்சார அமைப்புகளில் 2026ஆம் ஆண்டு தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு, வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு சரியான காலம். ஒரு விலை உயர்ந்த நகைகள், விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த வாகனங்கள், ஒரு நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, இது போன்ற அமைப்புகளுக்கு சரியான காலமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். விரய குரு செயல்படுகிற போது ஏதோ ஒரு விதத்தால, ஏதோ ஒரு வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வந்துவிடும், வருமானம் இருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு விரயம் இருக்கிறது என்பது உறுதி. தேவையில்லாத அசுப விரயங்களாக இல்லை. 12ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிற போது சுப விரயம் தானே. நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று பெண்டிங்கில் இருந்தால் இப்போது வாங்கி விடலாம். நிலம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், நகை வாங்கலாம், விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கலாம். நிலையான சொத்துகள் வாங்குவதற்கு அற்புதமான காலம். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 7ஆம் இடத்துல பிருகுமங்கள யோகம் ஏற்பட்டு 7ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வாழ்க்கை துணை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அதாவது சோசியல் ஐடென்டிட்டி, ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப் எல்லாமே 7ஆம் இடம். பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா? இப்போது தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழிலை ஆரம்பிப்பதற்கு, ஒரு புதிதாக ஒரு வேலையிலே சென்று நீங்கள் ஜாயின் பண்ணுவதற்கு, சேர்வதற்கு சரியான காலம். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அடிப்படையில் என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ எல்லாமே அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 6ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. கை நிறைய சம்பளத்தோட மனசுக்கு பிடிச்ச நல்ல வேலை கிடைக்கும். 7ஆம் இடம் பிருகுமங்கள யோகத்தில் இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் தொழிலை நல்லபடியாக ஆரம்பிக்கலாம். புதிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா? தை மாதம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் கடகராசிக்காரர்கள். வேலை, தொழில், உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். ரிலேஷன்ஷிப்ல இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே, அதாவது விலகி சென்று விடலாம் இருந்த உறவுகள் எல்லாம் மறுபடியும் வந்து சேர போகிறது. காதலன் காதலி, கணவன் மனைவி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள்னு சொல்லி ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இடையில நல்ல அந்நியோன்யம், பரஸ்பரம் புரிதல் ஏற்பட காத்திருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு அவருடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்கிறதோ தசாபுத்திகளின் அடிப்படையில திருமண வாய்ப்புகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறது பிருகுமங்கள யோகத்தில். குருநாதர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். வெளி மாநிலத்தில், அதாவது வெளி மாநிலத்துல, வெளி மாவட்டத்துல, வெளியூர்ல, வெளி தேசம் சென்று செட்டில் ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் நல்லபடியாக வெளிநாடு செல்ல முடியும். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே நல்ல வேலை கிடைப்பது, அந்த நாட்டிலேயே கல்வி கற்க முடியும், அந்த நாட்டிலே தொழிலில் முன்னேற்றமாக போகலாம். வெளிநாட்டினுடைய குடி உரிமை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. பிஆர் கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பது, அதாவது ஐயா ஒரு விசா கூட கிடைக்கவில்லை என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாஸ்போர்ட், விசாவில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். வெளிநாட்டு தொடர்புகளால் எல்லா நன்மைகளும் நடக்கும். பயணங்களால் லாபம் இருக்கிறது. சுப செலவுகள் இருக்கிறது. நிலையான சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் வாங்குவதற்கு நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 8ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துல ராகுவுக்கு நேரடியாக குருவின் பார்வை இருக்கிறது. ராகு பகவான் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 7ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்களுக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல, சமூகத்துல உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள், இந்த 2 அமைப்பிலும் கூடுதல் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது. நீங்கள் பேசியதே உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள்,
உஷாராக இருக்க வேண்டும். அரசாங்கத்தோடு தேவையில்லாத பகைமையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. தந்தை வழி பூர்வீக சொத்துக்களோடு தேவையில்லாத வில்லங்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தந்தையோடும் தந்தை வழி உறவுகளோடும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வம்பு வழக்குகளுக்குள் போக வேண்டாம். தந்தையோடும் தந்தை வழி உறவுகளோடும் அரசாங்கத்தோடும் அரசியல்வாதிகளோடும் கூடுதல் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படைகளை தவிர மற்ற அமைப்புகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கிறது. நல்லபடியாக 7ஆம் இடம் மிருகமங்கல யோகத்தில் இருக்கிறது. வெளிவட்டாரத்துல உங்களுக்கு பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். அதாவது அஷ்டமச்சனி காலத்துல படாத பாடுபட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தை மாசத்திலிருந்தே எல்லா நன்மைகளும் அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப நல்ல பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. மாணவ கண்மணிகள் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்ல முடியும். நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனசுல மகிழ்ச்சி இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவி காதலன் காதலிக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் இருக்கும், வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், குடும்ப தலைவர்கள் நல்லபடியாக தொழில வேலையில உத்தியோகத்துல முன்னேற்றமாக போகலாம். அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தை மாசம் 1ஆம் தேதியே உங்களுக்கு தைப்பொங்கல், 2ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், 4ஆம் தேதி தை அமாவாசை, புரட்டாசி மாசத்துல வருகிற அமாவாசை மகாலய அமாவாசை, ஆடி மாச அமாவாசை, அதுபோல தை மாத அமாவாசை, இது போன்ற அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு நீங்கள் உங்கள் கடன்களை தீர்த்து விட முடியும். அதாவது வாழ்க்கையில முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அதாவது 2026ஆம் ஆண்டு தை மாசம் 4ஆம் தேதி பித்ருக்கள் வழிபாடு, அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரிய பகவானை வணங்க வேண்டும். யாருடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுவாக இருக்கிறாரோ அவர் இந்த வாழ்க்கையில சைன் பண்ண முடியும். பட்டம், பதவி, பெயர், புகழ், அங்கீகாரத்தோடு வாழ முடியும். சூரிய பகவானை விசேஷமாக வழிபடுவதற்கு ரத சப்தமே உங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்கிறது. 11ஆம் தேதி வழிபட வேண்டும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி கார்த்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூச நன்னாள்ல மகான்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் அனைவருமே மகா சமாதி அடைவதற்கு, அல்டிமேட் லிபரேஷன், அனைத்திலிருந்தும் விடுதலை அடைந்து முக்தி அடைவதற்கு சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். தைப்பூச நன்னாள்ல வடலூர்ல சத்திய ஞான சபையில ராமலிங்க வள்ளலாருடைய ஆலயத்துல அற்புதமான விழா கோலம் பூண்டிருக்குமே. அதாவது தைப்பூச நன்னாள்ல தை மாதம் 18ஆம் தேதி அளவுல 18ஆம் தேதி தைப்பூசத்துல முருகப்பெருமானை வணங்கி எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். 19ஆம் தேதி மகா ஸ்நானம். அதாவது 19ஆம் தேதி புனித நீராடுவதற்கு அற்புதமான நாள். கங்கை போன்ற புனித நீர்ல நீங்கள் நீராட முடியும். தீய கர்ம வினைகளை அப்படியே தீர்த்து விட முடியும். எதப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றி தரும், பெயர் புகழ் அதிகரிக்கும், வருமானம் இருக்கும், தொழில் வேலை உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில் நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். பலருக்கும் நன்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கு. சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்கார்.